அடிகனமான கடாயில் 2 மிளகா வத்தலை நல்லா செவக்க வறுத்துக்கிறோம். ஒரு சொட்டு இதுக்கு எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் நல்லா ஹீப்டு துவரம் பருப்பையும் அதோட சேர்த்து வறுக்கிறோம். எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, இருக்கிற எண்ணெயால் வறுத்தாலும் தப்பு கிடையாது. அதோட ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் தனியா 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் வறுத்துக்கிறோம். ஜீரகத்தை கடைசியில் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் ஆற வச்சு பொடி பண்ணி கரகரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு தக்காளி, புளி பேஸ்ட்டு, புளி இருக்கிறவங்க பேஸ்ட் இல்லாதவங்க கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். உப்போடு சேர்த்து பிசைஞ்சுக்கணும். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தழை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுத்துனா போதும். இல்லை கையிலேயே நீங்கள் பிசைஞ்சு விடுவீங்கனாலும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். அந்த ஆதி காலத்தில் கையில் தான் பிசைஞ்சு இந்த ரசம் வச்சாங்க. இன்றைக்கி தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறோம். கையிலேயே பிசையலாம். இப்போ அந்த பொடிச்சு வச்சுருக்கோம்ல ரசப்பொடி, அது தேவைக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நீங்கள் வறுத்ததோட அரைச்சிக்கணும். இப்போ இது பொங்கி வந்த உடனே இறக்கிட்டோம். உடனே தட்டு போட்டு மூடணும். 1 ஸ்பூன் நெய்யில் கடுகு, கருவேப்பிலை தாளித்து பெருங்காயமும் தாளிக்கணும். ஒரு பச்சை மிளகாயும் 1 அல்லது 2 மிளகாய், சிவப்பு மிளகாய் வத்தலும் தாளித்து அதில் ஊற்றியிருக்கோம். இப்போ சுவையான ஆரோக்கியமான வெங்காய ரசம் ரெடி.